வெல்கம் டு அச்சு விட்டு சமையல். இன்னைக்கு நியூ இயர் ஃபெஸ்டிவலாக கேக் பண்ண போகிறோம். இந்த ஸ்பாஞ்ச் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதில் 3 முட்டை சேர்த்துருக்கேன், 1/2 கப்பு சர்க்கரை, 1/2 கப்பு பால், 1/2 கப்பு எண்ணெய். இதை மிக்சியில் போட்டு நல்லா இது பண்ணிட்டு வந்துடலாம். சூப்பராக எசன்ஸ் 1 ஸ்பூன், 1 கப் மைதா மாவு, ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆட் போட்டுக்கலாம் பவுலில். கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இருக்கிற மாவையும் சேர்த்துக்கலாம். அதில் இருக்கிற எல்லா மாவு கொட்டியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரே டைரெக்ஷனில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பொறுமையாக தான் மிக்ஸ் பண்ணணும். ஒரே பக்கமாக பீட் பண்ணணும். இதை பபிள்ஸ் இல்லாமல் பீட் பண்ணணும். பபிள்ஸ் இருந்ததுன்னா கேக்கில் ஹோல்ஸ் ஆகிடும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆயில் போட்டு அப்ளை பண்ணிக்கலாம் பாத்திரத்தில். இப்போது பட்டர் பேப்பர் போட்டுக்கலாம். இப்போ அதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா தட்டி விட்டுக்கலாம். கேக்கை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு குக்கர் வச்சு ஒரு 10 நிமிஷம் ஹீட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அது உள்ளே வச்சிடலாம். குக்கரில் வச்சாச்சு. கேஸ்கெட் போடாமல் மூடிக்கலாம். திறந்து பார்க்கலாம். சூப்பராக கேக் ரெடி ஆயிடுச்சு. ஒரு குச்சி வச்சு குத்தி பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு கேக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பட்டர் ஷீட் எடுக்கணும். ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது. நல்லா சூப்பராக கேக் வந்திருக்கு. சூப்பரான கேக்கு தயாராகிடுச்சு. சாஃப்டாக இருக்குது கேக்கு.